ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவரே தயவாய் கூட்டி சேர்த்த உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்ட மக்களுக்காய் கூட உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். தேவரீர் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பராமரிப்பு, வழி நடத்துதல் எங்கள் ஒவ்வொருவோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. என் கண்மலை மீட்பனுமாகிய கர்த்தாவே, அடிமையின் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் சிந்தனைகள், தியானம் சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. சத்துரு பலன் கொள்ளாதபடி செய்வீராக. எல்லாவது அந்த வார சக்தியின் கிரிகள், பொல்லாத ஆவிகள் நசனாக இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆவியானவர் தாமே அடிமையை மறைத்து தேவாவியானவர் வெளிப்படும்படியாய் மீன்பரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சகரியாவின் புஸ்தகம், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15 முதல் 17 2 வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம். சகரியா 8:15. இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படிக்கு திரும்ப நினைத்தேன். பயப்படாதேயுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கி நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நன்றாக கவனிக்கணும். சகரியாவின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் சொல்கிறார், நான் உங்களுக்கு நன்மை செய்ய தான் விரும்புகிறேன். ஆனால் நான் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்று செய். என்ன காரியம் செய்யணும்? அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். நியாயமான செய். 2 காரியம் சொல்ற. 2 காரியங்களை செய்தீர்களானால் நான் உங்களுக்கு நன்மை செய். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நீங்களும் நன்மை செய்யுங்கள், பிறனுக்கு நியாயமானது செய். இதை செய்தீர்களானால் உங்களுக்கு நன்மை வரும். அல்லாவிட்டால் அடுத்தது சொல்லுகிறார், ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கி நினையாமலும். கெட்டதை நினைக்காத, மனசுல கூட நினைக்க, தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் நான் வெறுக்கிற. அப்ப நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாவிட்டால் பாவம் வாசப்படி. ஆதியாகமம் 4:7 வாசிக்கும் போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை செய்யா நீ நன்மை நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்தால் உனக்கு மேன்மை. நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். எது வந்தது? பாவம் வந்து நின்னுகிறது. நன்மை செய்தால் பாவம் வராது இல்லையா? ஏனென்றால் இது ஆண்டவர் இது பிரியப்படுகிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது எபிரேயர் 13:16 என்ன வாசிக்கிறோம்? அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பாத்தீங்களா? நன்மை செய்யவும், அடுத்தது do charity, God is pleased. இதுதான் ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். அப்ப எல்லாருக்குமே நன்மை செய்யும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் வாசப்படியிலே படுத்து இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்ற, அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நியாயம் செய்கிறவன் உண்டோ, நன்மை செய்கிறவன் உண்டோ, தேடி பாருங்க. நான் அப்படி இருந்தால் அந்த தேசத்துக்கே நான் மன்னிப்பு தருவேன். எரேமியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சீக்கிரமா வாசிக்க. எரேமியா 5:1. நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள். காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். நன்மை செய்கிற ஒரு மனுஷனை பார்த்து எனக்கு சொல்லுங்க, அப்படி அவனாவது ஒருத்தன் இருந்தான்னா நான் மன்னிப்பு தருவேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். சங்கீதம் 14:3 நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. எல்லாம் கெட்டதுதான் செய்யும். சங்கீதம் 14:3 வாசித்தா
எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஒருவனாகிலும். அப்ப ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை தான் நம்ம எல்லாருமே செய்யறோம். ஆண்டவர் விரும்புகிறத செய்யல, ஆண்டவர் வெறுக்கிறத தான் செய்யறோம். அடுத்ததா அவங்க சொல்றார், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிப்போம். நீதிமொழிகள் 6:16 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். 6 காரியங்களை 6 things God hates. என்னது? அவையாவன: மேட்டிமையான கண், மேட்டிமை பெருமையை வெறுக்கிறார். பொய் நாவு, பொய் பேசுகிற நாவை வெறுக்கிறார். குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, ரத்தம் சிந்தும் கைகளை வெறுக்கிறார். திடீர்னு வரா கண் எடுத்து எல்லாரையும் சுட்டுப்பார். அப்படி குற்றமற்றவர்கள், see innocent people were killed. அப்படி அதை வெறுக்கிறன்றார். அடுத்தது துராலோசனையை பிணைக்கும் இருதயம், ஆலோசனை பிணைக்கும் இருதயம். போயிட்டு என்ன பண்ணிடுவாங்க? they give wrong guidance. தப்பான யோசனை சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதுல பெரிய பிரச்சனை, மற்றவர்களுக்கு பிரச்சனை. அதனால துர் ஆலோசனை நல்ல ஆலோசனை கிடையாது. துர் என்ன? கெட்ட ஆலோசனை. கெட்ட ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். அப்போ போய் சொன்னோன்னே அது நிறைய பேருக்கு நல்லா இருக்கும். கெட்டது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், நல்லது சொன்னா ஜனங்களுக்கு பிடிக்கும், கேட்க மாட்டாங்க. அப்போ துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்கள். நல்லது செய்யறதுக்கு நடந்து போவான், கெட்டது செய்யறதுக்கு ஓடி போறான். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்கள், அபத்தம் பேசும் பொய் சாட்சி ஆகிய இவைகளே. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. அது பெரிய காரியமாச்சே. இவைகள் தான் நான் வெறுக்கிற காரியம்.